சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பேன் கேக் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. பசங்க கேட்கும் போதெல்லாம் இதை லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்குறேன்டா, ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நின்றுட்டாங்க. இதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து அதை தோல் நீக்கிட்டு மசிச்சுக்கலாம். ஒரு முட்டை அதையும் உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு, பீட் பண்ணி வச்சுருந்த முட்டை, அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கரும்பு சக்கரை போட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுருந்த தண்ணியும் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றும் போது பார்த்து ஊற்றிக்கோங்க, ஏன்னா ரொம்ப மாவு தண்ணியாட்டு இருந்தால் அது தோசை மாதிரி ஆயிரும். இனி தோசை கல்லில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக பேன் கேக் வர மாதிரி மாவு ஊற்றி மேலே மறுபடியும் கீ அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தா நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக் ரெடி ஆயிரும். எனக்கு இந்த பேன் கேக் அவ்வளோவா பிடிக்காதுங்க. பசங்க 2 பேரும் எனக்கு இவ்வளோ உனக்கு அவ்வளோன்னு பங்கு போட்டுட்டு இருந்தாங்க. டே என் புருஷனுக்கு கொஞ்சம் வச்சிருங்கடா அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.